மோடியோட அரசுல ஊழல் நடக்கிறதும், மோடி அதானியினுடைய கால்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதும், அதே போல பங்கு சந்தைகள்ல மிகப்பெரிய ஊழல் நடைபெறுறது அப்படிங்கிறதும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாவே மோடி வந்ததுல இருந்து நடைபெற்றுட்டு தானே இருக்குது. இதுல என்ன புதுசா அமெரிக்க நிறுவனம் ஹிண்டன்பர்க் வந்து அறிக்கை சொல்லிதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இருக்குதா? அதானிக்காகத்தான் எல்லாமே வந்து விதிகள் விதிமுறைகள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கு. மக்களுடைய வரி பணம் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள்லாம் அதானிக்காக பயன்படுத்தப்படுது. அவன் என்ன ஃப்ராடு பண்றது, நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது? எல்லா மக்களும் கொண்டு போய் எதுல அதிகமான பணம் புழங்கக்கூடிய இடத்துல போடுறாங்களோ அந்த இடத்துல இவருக்கு தோதான ஆளா போட்டு இந்த பணத்தெல்லாம் ஆட்டை போடக்கூடிய வேலையை செய்யறது தான் இன்னைக்கு புது ட்ரெண்ட். இதுதான் மோடி ஃபார்முலா, குஜராத் மாடல். பெரிய பொருளாதார அறிஞரா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பெரிய அளவுல பொருளாதாரம் படிச்சிருக்கணும், உலக பல்கலைக்கழகங்கள்ல படிச்சிருக்கணும், உலக பொருளாதார அறிவையெல்லாம் கற்று கரைச்சி குடிச்சிருந்திருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பொருளாதார நிபுணரா இருக்கணும், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்களா இருந்தாலே போதும். அதுக்கு எக்கனாமிக்ஸும் தேவையில்ல, அக்கௌண்ட்ஸும் தேவையில்ல. சித்திக் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 2 நாட்களாக நாடே ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்குது, கலோபரமாக இருக்குது. செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை அப்படிங்கிறதையும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முறைகேடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதும், பல லட்சம் கோடி ஊழல் நடைபெறுவதற்கு மோடி அரசு அதானிக்கு தொடர்ந்து உடந்தையா இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் மறுபடி தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? மோடியோட அரசுல ஊழல் நடக்கிறதும், மோடி அதானியினுடைய கால்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதும், அதே போல பங்கு சந்தைகள்ல மிகப்பெரிய ஊழல் நடைபெறுறது அப்படிங்கிறதும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாவே மோடி வந்ததுல இருந்து நடைபெற்றுட்டு தானே இருக்குது. இதுல என்ன புதுசா அமெரிக்க நிறுவனம் ஹிண்டன்பர்க் வந்து அறிக்கை சொல்லிதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இருக்குதா? நம்ம ஊர்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய யூடியூப்ல ஈஸியா பேசிடுறாங்க. மோடியினுடைய லட்சணம் என்ன, அதானியுடைய லட்சணம் என்ன, இவங்கெல்லாம் சேர்ந்து நூலிஸ்டுகள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய யோகிதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பங்கு சந்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன புதுசாக ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன தான் சொல்லுது அப்படின்னா, இவங்க என்ன வேலை அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்க நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய வேலை என்னன்னா, மிகப்பெரிய நிறுவனங்கள்ல, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஏற்படக்கூடிய பொருளாதார ஊழல் குற்றங்களை கண்டுபிடிச்சு அதை மக்கள் மத்தியில வெளிப்படுத்தி காமிக்கிறது தான். இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த ஹிண்டன்பர்க். கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே, 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்கனவே பங்கு சந்தையில அதானிக்காகத்தான் எல்லாமே வந்து விதிகள் விதிமுறைகள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கு. மக்களுடைய வரி பணம் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணங்கள்லாம் அதானிக்காக பயன்படுத்தப்படுது. முறைகேடு எல்லாமே பல லட்சம் கோடி முறைகேடுகள் இதில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை தெரிவிச்சிருந்துச்சு. இப்போ மீண்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பங்கு சந்தையில் இந்த ஷேர் மார்க்கெட் இதில் உடனே நம்மளுடைய ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொன்னதை தான் நம்ம மக்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு பங்கு சந்தைக்குள்ளார போனோம். நமக்கு உள்ளூர் சந்தைக்கு போகிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கிறோம். இல்லை எங்கேருந்து நான் போய் பங்கு சந்தையை பார்க்குறது, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. பங்குச்சந்தையில் நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா கூட உங்களுடைய பணம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படுது. நீங்கள் பிஎஃப் வாங்கிட்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு பிஎஃப் கட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சேவிங்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம், எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய பணங்கள் நீங்கள் எந்தெந்த அமைப்புகள்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி போட்டிருக்கோமோ அந்த பணங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு லட்சம் கோடி அளவிற்கு இந்த பணம் எல்லாம் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. அப்போ பங்கு சந்தை வீழ்ச்சி அடையுது, பங்கு சந்தை ஒரு இடத்துல திவாலாகுது அப்படின்னா நம்மளுடைய பணமும் திவாலாகுது, நம்மளுடைய பணமும் நாசமா போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மல்லையா மாதிரி, நீரவ் மோடியான மாதிரியான நாட்கள் பல லட்சம் கோடி ரூபா மக்களை ஏமாத்திட்டு, இன்னும் எளிமையாக சொல்லணும்னா
முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு பணம், சீட்டு பிடிக்கிறது எல்லாம் சீட்டு, சிறு சேமிப்பு, சிட் ஃபண்டு போடுறதா நினச்சிட்டு மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் காசை கலெக்ட் பண்ணிட்டு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். சிட் ஃபண்டு ஃப்ராடு, அதை நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அதிக வட்டி தரான், அதிகமான பணம் கொடுக்குறான், மாத தவணையில் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக மக்கள் முதலீடு செஞ்சாங்க. அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு வகையாக இருந்துச்சு. அப்படி ஒரு ஃப்ராடு நடந்துச்சு. இப்போ என்ன ஃப்ராடு நடக்குதுன்னா, அவன் என்ன ஃப்ராடு பண்ணுறது, நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எல்லா மக்களும் கொண்டு போய் எதில் அதிகமான பணம் புழங்கக்கூடிய இடத்துல போடுறாங்களோ அந்த இடத்துல இவருக்கு தோதான ஆளா போட்டு இந்த பணத்தெல்லாம் ஆட்டை போடக்கூடிய வேலையை செய்யறது தான் இன்னைக்கு புது ட்ரெண்டு. இதுதான் மோடி ஃபார்முலா, குஜராத் மாடல். இதுதான் வந்து குஜராத்திகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஃப்ராடு. இந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படிதான் தொடர்ந்து நீங்க ஏர் இந்தியா நிறுவனத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரயில்வே இன்னைக்கு குட்டிச்சோரா போயிட்டு இருக்குது. அதே போல சிபிஐ, இடி, ஐடி எல்லாமே வந்து எல்லாம் கலிசடை ஆக்கி வச்சிருச்சு மோடி கவர்மெண்ட். அந்த வகையில இப்ப பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து நாசமாக்கிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கு முன்பாகவே பங்குச்சந்தை வந்து கபலீகரம் பண்றதுக்கு சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு ஐயங்கார் வீட்டு அழகேன்னு ஒரு அம்மாவை போட்டிருந்தாங்க. யாருன்னா உடனே நீ இந்தியன் 2ல வர சித்தார்த்தன் நினைச்சிடக்கூடாது. சித்ரா ராமகிருஷ்ணன் சோசியல் மீடியா அப்படின்னு சமூக அநீதிகளுக்கு எதிராக போகக்கூடிய கேரக்டர் கிடையாது. அது ஆட்டை போடக்கூடிய கேரக்டர். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இமயமலையில் இருக்கக்கூடிய சாமியார் விளையாடுவதற்காக நான் எல்லாம் பல லட்சம் கோடிகளை வந்து வாரி வழங்கி இவங்க ஃபாரின்ல சிறகடிச்சிட்டு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சுதந்திர பறவையாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை, ஒரே ஒரு நூல் தான் அந்த அம்மாவை காப்பாத்திட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறானுங்க. இப்ப அந்த வகையில அதானியால் அதானிக்காக நடத்தப்படக்கூடிய, அதானியினுடைய அடிமையாக, அதானியால அதானிக்காக அதானியின் அடிமையால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம், அதானியினுடைய விருப்பத்தின் பேர்ல, அதானியுடைய ரெக்வெஸ்ட் இல்ல, அதானியுடைய உத்தரவு பேர்ல மாதவி பூச் அப்படிங்கிற ஒரு அம்மாவை, அந்த அம்மா யார் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவும் பூண்டு வெங்காயம் சாப்பிடாத குடும்பத்தை சார்ந்தவா தான். அந்த அம்மாவை கொண்டு வந்து பங்கு சந்தையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன, இந்த நாட்டுல பொருளாதார நிபுணரா இருக்கணும், பெரிய பொருளாதார அறிஞரா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பெரிய அளவுல பொருளாதாரம் படிச்சிருக்கணும், உலக பல்கலைக்கழகங்கள்ல படிச்சிருக்கணும், உலக பொருளாதார அறிவையெல்லாம் கற்று கரைச்சி குடிச்சிருந்திருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பொருளாதார நிபுணரா இருக்கணும், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்களா இருந்தாலே போதும். அதுக்கு எக்கனாமிக்ஸும் தேவையில்ல, அக்கௌண்ட்ஸும் தேவையில்ல. அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் தான் ஒரு அம்மா நிதியமைச்சரா இருக்குது. அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் தான் சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா இமயமலை சாமியாருக்கு சித்து விளையாட்டுகள் மேல் மூலமா அனுப்பிச்சிச்சு. அந்த பூண்டு வெங்காயம் சாப்பிடாத அதே கோட்டால வந்திருக்கிற அம்மா தான் இந்த மாதவி பூச்சு. இப்ப இந்தியாவில் பொருளாதார நிபுணரா இருக்கிறதுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. மற்ற நாடுகள்ல தான் நீங்க பொருளாதார நிபுணரா இருக்கணும், இல்ல அதனுடைய ஷேர் மார்க்கெட்டோட டைரக்டரா இருக்கணும், பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கணும், அதே போல உலக வங்கியை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கணும், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடம்னா பொருளாதாரம் படிச்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், இன்னும் பல கற்று தேர்ந்திருக்கணும். அந்த அறிவெல்லாம் இந்தியாவில் வந்து நீங்க பொருளாதார நிபுணரா இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவளா இருக்கிறீங்களா, ஓகே வாங்க நீங்க பொருளாதார நிபுணர் அப்படிங்கிற பிராண்ட் இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் குத்திட்டு இருக்குது. அந்த லட்சணத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு சுவாகா பண்ணிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இந்த மாதவி பூச் அப்படிங்கிற அம்மா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது பங்குச்சந்தை ஒழுங்காணைய அமைப்பு, அந்த இதை சீர்படுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட்டை இதுல ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள்லாம் முறையாக செயல்படுதா, இல்ல இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாம இருக்கிறாங்களா, அதாவது முறையாகத்தான் ஷேர் மார்க்கெட்டை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, இதுல எந்த ஊழலும் முறைகேடுகளும் மால் பிராக்டிஸும் நடக்காம இருப்பதற்கு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு செபி அப்படிங்கக்கூடிய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு. அப்ப கட்டுப்படுத்தக்கூடிய போலீஸ்காரனே குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுற மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்களே என்ன பண்றாங்க, இந்த ஒட்டுமொத்த விதிமுறைகளையும் தங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த முதலீடுகளை எல்லாம் அவங்களே வந்து ஒரு நிறுவனத்துல பண்றாங்க.
இந்த செபியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கேயும் ஷேர் வச்சிருக்க கூடாது, எந்த நிறுவனங்களும் தொடங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு பல விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2017 வரைக்கும் பல நிறுவனங்களில் முதலீடுகள் பண்ணியிருக்கிறாங்க. 2017 2022 வரைக்கும் பல நிறுவனங்களில் ஷேர் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய கணவர் அந்த பிளாக் ஸ்டோன்கிற நிறுவனம், அது ஒரு அட்வைசரி நிறுவனத்தில் அட்வைசரியாக இருந்துட்டு இருக்கிறாரு, சிங்கப்பூரை சார்ந்த நிறுவனம். அப்போ இவங்க எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் யார் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதானி ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க, முறைகேடாக ஷேர்களை பங்குகளை வாங்கி இருக்கக்கூடியவர்கள். அப்ப கூட்டுக்களவாணித்தனத்தோட ஒரு நிறுவனத்தை ஒரு பங்குகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு அதை ஏன் இந்த அமைப்புகளை எல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு நிறுவனத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் மதிப்பு கூடும், இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய பங்குகளும் மதிப்பும் தான் கூடும். அப்ப மற்ற நிறுவனங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப இதையெல்லாம் மறைச்சிட்டு இவங்க இந்த தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நமக்கு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னா, இந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு இவங்க மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு இதுல தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி அரசு பாஜக அரசு யோகியமான அரசாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், உடனடியாக அந்த அம்மாவை என்ன பண்ணிருக்கணும், ராஜினாமா பண்ண வச்சிருக்கணும். ராஜினாமா பண்ணிட்டு நீங்க குற்றமற்றவர் நிரூபிங்க. இந்த அம்மா இப்ப என்ன சொல்லுது, நான் ரொம்ப திறந்த புத்தகம், யார் வேண்டுமானாலும் படிச்சுட்டு போலாம் அப்படிங்குது. அப்புறம் எதுக்கு நீங்க உங்களுடைய கணவர் அட்வைசரியா இருந்தாருங்கிறதெல்லாம் எதுக்கு மறைச்சிருக்கிறீங்க? எதற்காக அதானியினுடைய முறைகேடான பங்குகள் முதலீடு செஞ்சிருக்கூடிய இடத்துல எப்படி நீங்க முதலீடு பண்ணிருக்கிறீங்க? அப்ப இதை பற்றியெல்லாம் அவங்க சொல்றதுக்கு தைரியம் இல்லை, யோகியதை இல்லை. தப்பு பண்ணிருக்குது இந்த அமைப்பு, இந்த அமைப்போட இயக்குனர் இந்த அப்படின்ற உடனடியா ஓடி அடிச்சு கொதறி வைக்கிறது யாரு, கடிச்சு வைக்கிறது யாரு அப்படின்னா இந்த கூலிப்படை சங்கிகள் கூட்டம் தான், பாஜக அடியாட்கள் மட்டும்தான். அப்ப இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமா சீரழிச்சுட்டு இந்த நாட்டை நிர்மூலமாக்குறதுல மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குதுன்னா பாஜகவுக்கு, மோடிக்கு, அதானிக்கு இருந்துட்டு இருக்குது. அப்ப இவங்க குற்றமா பாஜக அரசை நோக்கி இவங்க செய்யக்கூடிய அத்தனை அநியாயங்கள் அழிச்சாட்டியங்களை நோக்கி யாராவது கேள்வி எழுப்புனாங்கன்னா உடனே இது வெளிநாட்டு சதி, இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வெளிநாட்டினுடைய சதி. ஹிண்டன்பர்க் தெளிவா அறிக்கை கொடுத்திருக்குது, இவர்களுடைய மெயில்ல இருந்து எடுத்த டேட்டாஸை கொடுத்திருக்கிறாங்க, ஆதாரப்பூர்வங்களோட பல பக்கங்கள் அடங்கி பல பக்கங்களை ஆதாரப்பூர்வமா வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லணும், பாஜகவா இருக்கட்டும் இல்ல பாஜகவால அதானியால நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புச்சா இருக்கட்டும், என்ன பண்ணணும், இவங்க யோகியமானவர்கள் நிரூபிக்கணுமா இல்லையா, அதை பற்றி பேசணுமா இல்லையா, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இது வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்றாங்க. உள்ளபடியே மோடி அரசு வந்ததுல இருந்து எல்லா அமைப்புகளையும் சீரழிச்சிட்டு இருக்கு. தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் நிர்மூலமாக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ என்ன பண்ணுது, சிபிஐங்கிறது தன்னிச்சையான ஒரு அமைப்பு, அதை நாசமாக்குனுச்சு. ஈடிங்கிறது ஒரு தன்னிச்சையான அமைப்பு, அது கூலிப்படையாக மாற்றி வச்சிருக்குது. பாஜக ஆட்சி காலத்தில் உச்ச நீதிமன்றத்திலே தலையீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வெளியில புலம்பக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இந்திய ரயில்வே மிகப்பெரிய அமைப்பு, அதை இன்னைக்கு எந்த ரயில்லையும் தரையில ஓடுறதில்ல, எல்லாம் கவுந்து தலைகீழ ஓடிட்டு இருக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸை நாசமாக்குனீங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் நிர்மூலமாக்குனீங்க. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த 42 நிறுவனங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குனீங்க. இப்ப பங்கு சந்தையும் ஒழிச்சு கட்டக்கூடிய வேலையில இன்னைக்கு மோடி அரசு செயல்பட்டு இருக்குது, இறங்கி இருக்குது. அதை பற்றி கேள்வி கேட்டா, அதை நோக்கி கேள்வி எழுப்புனா உடனே வெளிநாட்டுகள் சதி, உடனே இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கிறாங்க, பொருளாதாரத்தை உடனே கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போடுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் அடியாட்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த நாட்டை நாசமாக்கக்கூடிய இடத்துல பாஜகவும் மோடியும் அதானியும் இருந்துட்டு இருக்காங்க. சாதாரண ஏழை ஏங்க சாதாரணமா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு 10,000 கோடி 20,000 கோடி ரூபாய் எங்களுடைய சுருக்கப்பையில் இருக்கக்கூடிய 10 ரூபாய் 20 ரூபாயும் திருடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மோடி, ஒரு கேவலமான ஆட்சி செய்யக்கூடிய மோடி, வாங்குற 2 ரூபாய் இட்லி மூஞ்சில் அடிக்கக்கூடிய பவுடர் பாக்கெட்டு கூட ஜிஎஸ்டி போடக்கூடிய இந்த மோடியினுடைய அரசு இன்னைக்கு ஏழை எளிய மக்களினுடைய, சாமானியர்களுடைய மக்களினுடைய பாதுகாப்பாக போட்டிருக்கக்கூடிய பணத்தெல்லாம் முதலீடுகள் செஞ்சு அதையெல்லாம் திவாலாக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா
இந்த நாட்டில் யாரும் கேள்வி கேட்க தேவையில்ல, எல்லாரும் சர்வாதிகாரத்தை நோக்கி நாங்கள் எடுத்து போயிட்டு இருப்போம், எல்லாம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு மோடி அரசு நினச்சிட்டு இருக்குது. ஒருபோதும் அந்த மோடியினுடைய அந்த பாசிச சர்வாதிகார சிந்தனை ஒருபோதும் எடுபடாது. இந்த ஆட்சி கவிழக்கூடிய நேரம், மக்கள் எல்லாம் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கக்கூடிய நேரம், வரலாற்றில் எந்தெந்த சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் என்ன முடிவுகள் ஏற்பட்டுச்சோ அதை விட மோசமான முடிவை இந்த பாஜக அடியாட்கள் கூட்டம் அடைய போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எச்சரிக்கையாக சொல்லிக்க விரும்புகிறோம். நன்றி.